மேம், இந்த மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் முதல்ல கேள்விப்படுறேன். உண்மையாக அது வரைக்கும் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது. ஆக்சுவலாக மலர் மருத்துவம்னா நான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய பெயர் மஞ்சுளா. பரம்பரை பொக்கிஷம் அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சு பண்ணிகிட்ருக்கோம். மலர் மருத்துவம் வகுப்புகள் எடுத்துட்ருக்கோம். உங்களுடைய கேள்வி மலர் மருத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. மலர் மருத்துவம் அப்படின்றது மலர்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு மருத்துவம். இது மருத்துவம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். ஊசிலாம் போடுவீங்களா, மருந்து மாத்திரைலாம் இருக்கா அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இது மருத்துவ முறை அப்படின்னு சொல்கிறது கூட தவறு தான். இதற்கு மலர் தீர்வு அப்படின்னு பேர், ஃப்ளவர் ரெமிடி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த மலர்களை வைத்து செய்யக்கூடிய மருத்துவ முறைக்கு தான் மலர் மருத்துவம் அப்படின்னு பேர். உடனே நமக்கு தோணும், இந்த மலர்கள் எங்கேருந்து வருது, இந்த மலர்களை நான் வீட்லேயே வளர்த்த முடியுமா, நான் வீட்லேயே வளர்த்தாக்க நான் உடனே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட நான் வாங்கணுமா அப்படின்லாம் தோணும். இந்த மலர்கள், மலர் மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து மலர்களும் லண்டனில் காடுகளில் பூக்கக்கூடிய மலர்கள். லண்டனில் இருந்து தாங்க இந்த மலர் மருந்துகள் உலகம் முழுக்க விநியோகிக்கப்பட்டு வருது. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதோ லண்டனில் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் தயார் செய்கிறாங்க. ஏன் அங்கே செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மலர் மருத்துவத்தை இந்த உலகிற்கு அர்ப்பணித்த மலர் மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் லண்டனை சேர்ந்தவர். அவர் ஒரு MBBS FRCS படித்த ஒரு அலோபதி டாக்டர். அவர் அலோபதி டாக்டராக இருந்தாலும் இந்த மலர் மருத்துவத்தின் மீது அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்ததுனால 38 வகையான மலர்களை கண்டுபிடிச்சு எந்தெந்த பிரச்சனைக்கு எந்த மலர்களை தர வேண்டும் அப்படின்னு இந்த உலகத்திற்கு அவர் சொல்லிட்டு போயிருக்கார். இது உடல் நோய்க்கான மருத்துவம் இல்லை. மலர் மருத்துவம்னு நம்ம என்ன நினச்சிருவோம், எனக்கு வயிறு வலிக்குது மருந்து இருக்கா, தலை வலிக்குது மருந்து இருக்கா, எனக்கு மூட்டை தேஞ்சு போயிடுச்சு அதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இது அந்த மாதிரி இல்லை. இது ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரிங்க. இது இயற்கையானது, எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாதது. இன்னொன்று பாருங்களேன், இதில் மனசுக்கு தான் நம்ம மருந்து கொடுக்குறோமே தவிர நோய்க்கு உடலுக்கு அப்படின்றது மருந்து இல்லைங்க. மனதை சரி செய்வதன் மூலமாக உடலில் வரக்கூடிய நோய்களை தீர்க்க முடியும் அப்படின்றது தான் இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடித்தவர்களுடைய கோட்பாடு. இது நமக்கு புதுசுலாம் இல்லை பாருங்களேன். நம்ம இந்தியாவுக்கு இது ரொம்ப பழசுங்க. நம்ம முன்னோர்கள், நம்ம ரிஷிகள், நம்ம யோகிகள், நம்ம முனிவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அகத்தியர் என்ன சொல்லியிருக்காரு, மனமது செம்மையானால் மந்திரமே வேண்டாம், நீ வாயுவையே உயர்த்த வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க, மனசை அமைதியாக வச்சுக்கோங்க, இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நம்மளுக்கு சொல்லிட்டு போனாங்கங்க. மேம், இப்போ நீங்கள் பேசும்போது மனதுக்கான ஒரு மருந்து தான் அப்படின்னீங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த குழப்பங்கள் தான், மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் தூக்கன்மையும் கலந்துருக்கு. ஸோ இந்த மலர் மருத்துவம் இதற்கான தீர்வு கொடுக்குமா? ரொம்ப அற்புதமான கேள்வி. நிச்சயமாக நிறைய பேர் இப்போ தூக்கம் இல்லாமல் தான் இருக்கும் இல்லையா? தூக்கம்லாம் ரொம்ப நல்லா வருங்க மலர் மருத்துவம் எடுத்தீங்க அப்படின்னாக்கலே. அதுவும் மலர் மருந்துகளில் சில குறிப்பிட்ட மலர் மருந்துகள் இருக்காங்க, அவங்கள நீங்கள் எடுக்கும்போது நல்ல தூக்கம் வரும், நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வரும். சிலர்லாம் பாருங்களேன், நான் நிறைய நேரம் தூங்குறேங்க, ஆனால் தூங்கி எழுந்த மாதிரியே இல்லை, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரியே இருக்குது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. தூங்குறேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கும் நல்ல மருத்துவத்தில் டீப் ஸ்லீப், ஆழமான நித்திரை போகிறதுக்கு மலர் மருந்துகள் இருக்குது. ஒரு சிலருக்கு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, பாதியில் எழுந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தூக்கமே வராது. நான் பரண்டு படுத்துக்கிட்டே இருக்கிறேங்க, 4-5 மணி ஆயிடுது, தூக்கவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கும் மலர் மருத்துவத்தில் மிக அற்புதமான தீர்வு உண்டு. எல்லாருக்குமே உடனே ஒரு கேள்வி வரும், இதை நான் தொடர்ந்து எடுக்கணுமாங்க, எவ்வளோ நாளைக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா? ரொம்ப நல்லா இல்லைங்க, அதிகபட்சம் 1 மாதம் எடுத்தீங்கனாலே போகும். எந்த பிரச்சனைக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே மலர் மருத்துவத்தை நிப்பாட்டிடுங்க. எந்த மருத்துவத்திற்கும் நாம் அடிக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஒரு பிரச்சனைக்கு எடுக்கிறோம், பிரச்சனை சரியாயிருச்சா உடனே போயிடும். பிரச்சனை எவ்வளோ நாள் சரியாகணும் அது உங்களுடைய மனதை பொறுத்தது. 1 மாதமோ அதிகபட்சம் ஒரு 2 மாதம் அவ்வளோதாங்க. இன்றைக்கு இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் மருத்துவ குணம் கொண்ட நிறைய மலர்கள் இருக்குது. நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கும்
தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு பால் கட்டிருச்சுன்னா மல்லிப்பூவை தான் கட்டுவாங்க இல்லையா? தும்பை பூவை நம்ம யூஸ் பண்ணுறோம். தலைவலினாலும் மல்லிகை பூவில் வந்து பத்து போடுவாங்க. செம்பருத்தியில் வந்து நம்ம டீ போட்டு குடிப்போம். இப்போ கூட பாருங்கள், பாண்டிச்சேரியில் ஒருத்தர் ஃபாரின்லேருந்து வந்து உட்காந்துன்னு ஒரு ஹோட்டல் மாதிரி நடத்தி இயற்கை உணவுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அவர் நீல கலர் சங்கு பூலெல்லாம் டீ போட்டு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவர் இந்தியர்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ நாம் நம்முடைய பழங்காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி சொன்ன வைத்திய முறையை மறந்துவிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துக்கு போனதுனால அதன் வெளிப்பாடு தான் நம்மளுக்கு இன்றைக்கி நோயாக இருக்குது. அப்போ எல்லாருக்கும் மனசு பாதிக்குதுங்க. அதுவும் இந்த கோவிடுக்கு அப்புறமா பாருங்களேன், நம்ம எல்லாருமே சொல்ல முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம். சட்டு சட்டுன்னு கோபம் வருது, என்னன்னே தெரியாமல் நம்ம மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுறோம். இந்த மனதை அமைதிப்படுத்துறதுக்கு தாங்க மலர் மருத்துவம். இந்த மனதை அமைதிப்படுத்துறதன் மூலமாக நோய்கள் தீருது. அதுக்கு நாம் வந்து நிறைய ப்ரூஃப் வச்சுருக்கோம். நீங்களும் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் தெரியும். ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி அவருக்கு நோய் தீர்ந்துருச்சு, அவரு நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்கிறதை விட நம்ம ஒரு தடவை அதை அனுபவிச்சு என்னுடைய மனசு அமைதியாச்சா, என்னுடைய பிரச்சனை தீர்ந்துச்சா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே லண்டன்லேருந்து தான் வருமா அப்படின்னா ஆமாங்க, எல்லா மலர்களும் லண்டன்லேருந்து மட்டும்தான் வரும். எப்படி வரும்? மலராலாம் வராது. அவங்க அதனுடைய எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நாம் வந்து உடல் நோய்களை மன நோயை தீர்ப்பதன் மூலமாக உடல் நோயை தீர்க்க முடியுது. இது நம்ம வகுப்பாலாம் எடுத்துகிட்ருக்கோங்க. 2 நாள் முழு நாள் வகுப்பாக எடுக்கிறோம். நீங்கள் அந்த 2 நாள் வகுப்புலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எல்லாமே அப்படி தானே, நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாலும் அது பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம போன பிறகு ஓ இவ்வளோதானா அப்படின்னு தோணும். அதே மாதிரி தாங்க மலர் மருத்துவமும். வாய்ப்பு இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் நிறைய இலவச வகுப்புகள் போடுவோம். நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியோ உங்களுடைய ஃபோன் நம்பரோ நீங்கள் கொடுங்க. இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் ஃபோன் பண்ணுங்கள், லிங்க் அனுப்புவாங்க. இந்த மாதமும் 14ஆம் தேதி மாலை 4 மணிலேருந்து இலவச வகுப்பு இருக்குது. கலந்துக்கிறவங்க கலந்துக்கோங்க. மலர் மருத்துவம் குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கேள்வி கேட்டு விளக்கம் பெறலாம். மேம், இலவச வகுப்புன்னு சொல்கிறீங்க, இப்போ அதில் எந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தருவீங்க? மலர் மருத்துவத்தை அவங்களே எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலான்றதை சொல்லி தருவீங்களா, இல்லை எந்த மாதிரி விஷயத்த நீங்கள்? இல்லை, நம்ம இலவச வகுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய 2 நாள் முழு நாள் வகுப்பு கண்டென்ட்டை நம்ம சொல்ல முடியாது இல்லை, நேரம் பத்தாது. இது ஒரு மணி நேரம் 1.5-2 மணி நேரம் போகும். அப்போ மலர் மருத்துவம்னா என்ன, எந்த நோய்களுக்கு நான் இதிலிருந்து தீர்வு எடுக்க முடியும், எப்பெல்லாம் எடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமா, பிறந்த குழந்தைக்கு கொடுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதை குறித்து உங்களுடைய எல்லா கேள்விகளும் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். இது அறிமுக வகுப்பு அப்படின்றதுனால நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். மருத்துவத்தையே அவங்களே கற்கிற மாதிரி வகுப்புங்களா, இல்லை எந்தெந்த நோய்களுக்கு ஒரு அவேர்னஸாக இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற வகுப்புங்களா? அது அவசர தேவைக்கு நீங்கள் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது மலர் மருந்தை கொடுக்கலாம். அதை கூட நீங்கள் எங்ககிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி கடையில் போய் கேட்டாலே கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை எடுத்தே நீங்கள் உட்கொள்ளலாம். இல்லை நான் முழுசாக எனக்கு விளக்கமாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 நாள் வகுப்பு படிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு நான் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா அதற்கான விளக்கங்களும் மிக தெளிவாக தரப்படும். இது வந்து லிக்யூடாக இருக்குங்க. நாம் சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணியில் கலந்து குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. இன்னொன்று, இந்த மலர் மரத்தை எடுத்துக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா வரும்? நான் டயபெட்டிக் பேஷண்ட்டுங்க, நான் நிறைய மருந்து எடுத்துகிட்ருக்கேன், இல்லை எனக்கு ஒரு சர்ஜரி ஆகிருக்கு, நான் இந்த மருந்து அதை கூட சேர்த்து நான் இதை எடுக்கலாமா அப்படியெல்லாம் நம்மளுக்கு கேள்வி வரும் இல்லையா? எந்த மருத்துவத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டு இருந்தாலும் மலர் மருத்துவத்தையும் தாராளமாக சேர்த்து சாப்பிட்லாங்க. ஏன்னா இது பிறந்த குழந்தைக்கே நம்ம கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கே நாம் இதை தான் மலர் மருந்துகளை கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் அலோபதி, யுனானி, ஆயுர்வேதிக், சித்தா எந்த மருத்துவ முறையை நீங்கள் பின்பற்றிட்டு இருந்தாலும் மலர் மருத்துவத்தையும் சேர்த்து எடுக்கலாம். எந்தவித பக்க விளைவுகளும் தராதது தான் இந்த மலர் மருத்துவம். இந்த அருமையான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.